Hi students, welcome back to Kalvi Craft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 4 Exploring Algebraic Identities. இப்போ போன வீடியோல factorization using algebraic tiles பத்தி பார்த்தோம். இப்போ factorization without using algebra tiles. அந்த tiles visualize பண்ணி பார்க்காம எப்படி ஒரு algebraic expressionோட factors கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். For example, x square plus 7x plus 12 இருக்கா, இத வந்து நம்ம x plus 3 and x plus 4 இதோட ஃபேக்டர்ஸ் அல்ஜிப்ரா டைல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதே அந்த அல்ஜிப்ரா டைல்ஸ் இல்லாம எப்படி இந்த x டேர்ம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றது? அல்ஜிப்ரா டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது 3x 4x தனித்தனியா வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த x டேர்ம்ஸ் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? அந்த 3x 4x தான் இங்க x plus 3 x plus 4 வந்திருக்கு. சோ அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம அந்த விஷுவலைசேஷன்லாம் யூஸ் பண்ணாம டைரக்டாவே போடலாம். அதுக்கு நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷன், அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ பிளஸ் பி ஆகும், அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஏபியாவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12. அப்போ இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 7, அது வந்து இங்க a plus b இருக்கா, சோ a plus b equal to 7 அப்படின்னு இந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன் கூட நம்மளோட எக்ஸ்பிரஷனை ஈக்குவேட் பண்ணணும். அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா a plus b equal to 7 வரும். அண்ட் ab கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா ab equal to 12 வரும். அப்போ ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் அ நம்பர் வந்து 12 இருக்கணும் அண்ட் ஆல்சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7 இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ப்ராடக்ட் ரெண்டுமேனா 6 2s கூட வரும், அதை ஆட் பண்ண 7 வருமா? வராது. வேற என்ன வரும்? 4 3s வரும். 4 3 ஆட் பண்ணா 7 வரும். அப்போ ஒன்னு a equal to 3 b equal to 4 இருக்கணும், அப்படி இல்லைன்னா a equal to 4 b equal to 3 இருக்கணும். இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் பாசிபிள். அதனால இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன x plus a x plus b இல்லையா, அதுல a and b வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல 3 4 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப x plus 3 x plus 4 substitute பண்றோம். அப்போ these are the two factors of this expression. So இந்த மாதிரி அந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷனை வச்சு அந்த x கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணிட்டு நம்ம அதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம் without using algebra tiles. So அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 30. இதுவுமே நம்ம இந்த x கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்டை a பிளஸ் b-க்கு ஈக்குவேட் பண்ணணும். x ஓட கோஎஃபிஷியன்ட் a பிளஸ் b-க்கும் கான்ஸ்டன்ட் வந்து ஏபிக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா 30 வரும்? 10 3s வரும், 15 2s வரும். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா 11 வரணும். வருமா? இங்க 13 வருது, இங்க 17 வருது. அப்போ இதெல்லாம் பாசிபிள் வேல்யூஸ் இல்ல. வேற என்ன வேல்யூஸ்னா 5 6 30 அண்ட் 6 plus 5 வந்து 11. அப்போ இது கரெக்டா வருது. அப்போ அந்த a and b வேல்யூ என்ன? ஒன்னு 5 and இன்னொன்னு 6. So x plus a and x plus b ஃபார்மேட்ல நம்ம இப்ப எழுதணும். aங்கிற இடத்துல 5 and bங்கிற இடத்துல 6. x plus 5 into x plus 6. இதுதான் factors of this expression. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா x square minus 5x plus 6. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் வருது. அப்ப நம்ம எப்படி போய்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவுமே a plus b equal to minus 5 and ab ரெண்டுத்தோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 6 வரணும். அப்போ ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ண எது 6 வரும்? 3 and 2. ஆனா நமக்கு -5 வரணும். இப்போ ரெண்டுத்துக்குமே நீங்க மைனஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ -5 ஆட் பண்ணா -5 வரும் அண்ட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் 3 2s 6 பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஸோ ஏபி ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் 6 வந்துருச்சு அண்ட் ஆட் பண்ணா -5 நெகட்டிவ்ல வந்திருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க -3 -2 இருக்கா, ஏயோட வேல்யூ -3 அண்ட் b ஓட வேல்யூ -2 எடுத்துக்கிட்டா x minus a x minus b ஃபார்மேட்ல எழுதணும். இப்போ x -3 x -2 எழுதலாம். So this is the factor of this algebraic expression. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம டைரக்டா விஷுவலைஸ் பண்ணாம algebraic expressionோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு exercise 4.4ல சால்வ் பண்ண போறோம். Exercise 4.4 first question, fill in the blanks to complete the following identities. இப்போ சில ஐடென்டிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, அது blank space நம்ம ஃபில் பண்ணணும். அது எதை பேஸா எடுத்துக்கணும்னா ஜெனரல் ஐடென்டிட்டிஸ் வந்து ரெண்டு பார்த்தோம் இல்லையா, x plus a x plus b மல்டிப்ளை ஆனா எப்படி இருக்கும் அந்த algebraic expression and px pqx னு
இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் வந்தா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 11s பிளஸ் 24 இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னு எழுதணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? இந்த மிடில் டேர்மை நம்ம ரெண்டா பிரிக்கணும். அதாவது இங்க எஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்ல இல்லையா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா a பிளஸ் பி. ஸோ இங்க வந்து -11, அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். a பிளஸ் பி ஈக்குவல் டு -11 அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஏபிக்கு ஈக்குவல் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு 24. ஸோ அவங்க கொடுத்திருக்க அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் இந்த ரெண்டுத்துல எதுக்கு சூட் ஆகுது? எஸ் ஸ்கொயருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இல்ல, ஸோ இதுக்கு தான் சூட் ஆகும். அதுல இந்த -11 வந்து எஸ் ஓட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இங்க எது வந்து எக்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட் a பிளஸ் பி, அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து ஏபி, அதனால இந்த கான்ஸ்டன்ட்டும் ஏபியும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி அந்த a அண்ட் b கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணா 24 வரணும் அண்ட் ஆட் பண்ணா -11 வரணும். 24 வந்து எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா வரும்? 12 2s வரும், அப்புறம் 6 4s வரும், 8 3s வரும். ஆனா இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும், இதை ஆட் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கும். ஆனா இதை ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 11 கிடைக்கும். அதுவும் 8 பிளஸ் 3னா 11 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரணும்னா -8 -3ன்னு ரெண்டுமே மைனஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு -11 வரும். ஸோ -8 அண்ட் -3 தான் a and b யோட வேல்யூ. அண்ட் ப்ராடக்ட் பண்ணீங்கனாலும் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 8 3s 24ன்னு கரெக்டா வரும். இங்க யூஸ் பண்ற அந்த வேரியபிள் வந்து எஸ். ஸோ இங்க எஸ் -8 ஏயோட வேல்யூ அண்ட் எஸ் -3 பியோட வேல்யூ. இப்படிதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க x+1 அண்ட் ரைட் சைடு வந்து அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனும் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதாவது இந்த செகண்ட் ஐடென்டிட்டிக்கு சிமிலரா இருக்கு. இங்க வந்து நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஏபி இந்த பிபி பிளஸ் ஏக்யூ அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ஒரு டேர்ம் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஈக்குவேட் பண்ணியே ஈஸியா பண்ணிடலாம். எப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3யா, இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? PQ. அப்போ PQ ஈக்குவல் டு 3. இங்க வந்து இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. அப்போ Q வந்து இங்க 1 இருக்கு. அப்போ அந்த 1 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா P ஈக்குவல் டு 3 கிடைக்குதா? ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க 3யா இருக்கும். இப்போ P வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்ன வேல்யூ தெரியணும்? இந்த A வேல்யூ மட்டும் தான் தெரியணும். A வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்க AB இருக்கா, அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து இந்த ப்ராடக்ட் AB கூட ஈக்குவேட் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? -7. ஸோ AB ஈக்குவல் டு -7. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன்ல இருக்க அந்த டேர்மும் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம B வேல்யூ 1ன்னு தெரியும், அதை வந்து 1ன்னு போட்டோம்னா A ஈக்குவல் டு -7. அப்போ A வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் -7. அப்போ இங்க -7 போடணும். அவ்வளவுதான், பிளாங்க் ஃபில் ஆயிடுச்சு. இங்க நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணாமையே நமக்கு தெரிஞ்ச இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி அந்த பிளாங்கை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். 3x into x வந்து 3x², அப்புறம் -7 into x வந்து -7x, அப்புறம் 3x into +1 வந்து +3x வரும். அதனால -7x +3x சேர்ந்து -4x இங்க மாறுது. அப்புறம் -7 into 1 வந்து -7. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு, நீங்க ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு. அண்ட் நார்மலா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுது? இப்போ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணாம எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னா, 3x² -4x -7 இருக்கா, நார்மலா எப்படி பண்ணுவோம்? இந்த -4 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை நம்ம ரெண்டா பிரிப்போம், A and B. அண்ட் அந்த ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணா நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் வரணும் -7, அந்த மாதிரி பண்ணுவோம். பட் அங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இருக்காது, ஆனா இங்க இருக்கு. அப்போ இங்க வந்து எப்படி பண்ணுவோம்னா, இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்க நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, இங்க வந்து a plus b into x, xோட கோஎஃபிஷியன்ட் வந்து a plus b தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, xோட கோஎஃபிஷியன்ட் வந்து pb and qa. இந்த ரெண்டு நம்பர்ஸும் a and b ரெப்ரசென்ட் பண்ணல, qa and pb தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால இது ரெண்டும் மல்டிப்ளை ஆனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? pqab தானே வரும்.
உங்களுக்கு புரியுதா? நம்ம இங்க -4 ரெண்டா பிரிக்க போறோம். அந்த ரெண்டா பிரிக்கிற நம்பர் வந்து நமக்கு ஏபி கிடையாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லைனாதான் அந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட அந்த வேல்யூ வந்து a பிளஸ் பியா இருக்கும். அதனால ஏபின்னு பிரிக்கிறோம். ஆனா இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த டேர்ம்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கு? பிபி பிளஸ் ஏக்யூவா இருக்கு. அப்போ இது ரெண்டா பிரிச்சா ஒன்னு பிபி ஒன்னு ஏக்யூ அந்த மாதிரி தான் பிரிப்போம். அப்ப அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பிக்யூ ஏபி தானே கிடைக்கும். அதனாலதான் நம்ம இங்க ரெண்டு ஸ்பிளிட் பண்ண நம்பர்ஸ் வந்து அதோட ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம இதுக்கு ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இங்க இருக்க கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ ஏபி அண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டோட வேல்யூ பிக்யூ. இப்போ பாத்தீங்கன்னா பிக்யூ ஏபி வேல்யூ வருதா? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு பிக்யூ ஏபி வேல்யூ தான் வரும். அதனால நம்ம இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட தான் ஈக்குவேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா -4 ரெண்டா பிரிக்கணும். ஸோ தட் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -4 வரணும். அண்ட் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? இந்த PQAB, அதாவது PQங்கிறது இந்த 3 அண்ட் ஏபிங்கிறது -7. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? -21. ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -4 வரணும் அண்ட் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -21 வரணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க கோஎஃபிஷியன்ட் இருந்தா கான்ஸ்டன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் நம்ம ரெண்டு நம்பர் ஸ்பிளிட் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த ஸ்பிளிட் பண்ண ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் ஈக்குவலா இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு டைரக்டா ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இப்போ எந்த ரெண்டு நம்பர் நம்ம ஆட் பண்ணா -4 வரணும் அண்ட் மல்டிப்ளை பண்ணா -21 வரணும்? இப்போ -7 and 3 மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு -21 வரும் அண்ட் அதை ஆட் பண்ணாலும் -4 வரும். அதனால நம்ம -7 and +3 பிரிக்கலாம். இதை ஆட் பண்ணீங்கன்னா -4 வருமா அண்ட் மல்டிப்ளை பண்ணா -21 வரும். அப்போ இந்த -4 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? -7 and 3 பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதணும்னா 3x² -4x வர இடத்துல -7x + 3x, அந்த -4xக்கு பதில் -7x + 3x எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணோமோ அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் -7 மீதி இருக்கிறது அப்படியே எழுதணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸை காமனா வெளியில எடுக்கணும். ஸோ எக்ஸ் 3x - 7. அதே மாதிரி இதுலயுமே நம்ம எதுவுமே காமனா எடுக்க முடியாது, அதனால +1 போட்டுக்கலாம். 3x - 7. இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டு டேர்ம்லயுமே 3x - 7 காமனா இருக்கு. அப்போ இந்த x + 1 தனியா எடுக்கலாம். x + 1 இங்க இருக்க x, இங்க +1 தனியா எடுத்துட்டு 3x - 7 இந்த மாதிரி எழுதலாம். இது ஒண்ணுமே இல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரிவர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க? இந்த x இன்டூ இந்த டேர்ம் அண்ட் 1 இன்டூ இந்த டேர்ம், அதுதான் இங்க வருது. இப்போ நெக்ஸ்ட் x இன்டூ 3x² இங்க, x இன்டூ -7x இங்க, அதே மாதிரி 1 இன்டூ 3x, 1 இன்டூ -7 இங்க. அதுக்கப்புறம் இதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். இப்படிதானே நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வர வைப்போம். இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பண்றோம், அதுதான் ஃபேக்டரைசேஷன். ஸோ நீங்க இந்த ஜெனரல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு டேர்ம் தான் கொடுக்கல. அப்படி இல்ல ரெண்டு டேர்மும் கொடுக்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ தேர்ட் ஒன் 10x² - 11x - 6 = 2x - -(2). ஆன்சர்லயே பாதி ஃபில் பண்ணிட்டாங்கல்ல. என்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும்? p வேல்யூ தெரியும் 2ன்னு அண்ட் b வேல்யூ வந்து 2ன்னு தெரியும். a வேல்யூ அண்ட் q வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க x போட்டுக்கலாம். இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? pq. அது வந்து 10ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுல p ஓட வேல்யூ என்ன? 2. ஸோ p இடத்துல நம்ம 2 போட்டா q = 10. அப்போ q = 10/2 வந்து 5. இப்போ q ஓட வேல்யூ 5. அப்போ இங்க நம்ம 5 போடலாம். இப்போ q கண்டுபிடிச்சிட்டோம், a தான் கண்டுபிடிக்கணும். a ஓ சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? ab, ப்ராடக்ட் ஆஃப் a and b. ஸோ ab = -6. இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன்னு தெரியுது இல்லையா? இங்க இருந்து தான் எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் pq, கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து ab-ஆ இருக்கும் அப்படின்னு. இங்க வந்து b ஓட வேல்யூ நமக்கு 2ன்னு தெரியும். அது சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a 2a = -6 அண்ட் a = இந்த 2-வை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு -3 வரும். இப்போ a ஓட வேல்யூ -3. இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, ஸோ 3 மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதான், ஃபில் பண்ணியாச்சு.
இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுனால நம்ம இப்படி போட்டோம். இப்படி எதுவுமே நமக்கு தெரியலன்னா மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி போடலாம். அதுவும் நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். 10x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 6 இந்த மைனஸ் 11 தான் நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். இப்போ மைனஸ் 11 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ தட் அதை ஆட் பண்ணா மைனஸ் 11 வரணும். அண்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன டேர்ம் வரணும்? இங்க மைனஸ் 6 அண்ட் இங்க கோஎஃபிஷியன்ட் இருக்கா, அதனால இது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 60. ஸோ மைனஸ் 60 வரணும். இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா மைனஸ் 11 வரணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 60 வரணும். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண மறக்க கூடாது. இப்போ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா மைனஸ் 11 அண்ட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 60 வரும்? 6 10s இருக்கு, 4 15s இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 15 வந்து 15ல இருந்து 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 11 வருதா? சோ நம்ம இந்த ஆப்ஷனே எடுத்துக்கலாம். அப்போ 15 மைனஸ் 4 பண்ணா 11 வரும். மைனஸ் 11 தான் நமக்கு வேணும், அதனால சைன் ஆப்போசிட் பண்ணணும். 15க்கு மைனஸ் போடணும், 4க்கு பிளஸ் போடணும். இப்போ மைனஸ் 15 பிளஸ் 4னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 11 வரும் ஆட் பண்ணா. அண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் 60 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த மைனஸ் 11x பதில் மைனஸ் 15x அண்ட் பிளஸ் 4xன்னு எழுதணும். 10x ஸ்கொயர் மைனஸ் 15x பிளஸ் 4x மைனஸ் 6. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல இருந்து எது காமனா எடுக்கலாம்? 5 காமனா எடுக்கலாம். 5x ரெண்டுமே காமனா எடுக்கலாம். இப்போ 5x காமனா எடுத்தீங்கன்னா இங்க 2x மைனஸ் 5x காமனா எடுத்தீங்கன்னா 3 வரும். பிளஸ் இங்க வந்து 2 காமனா எடுக்கலாம். ஸோ 2 காமனா எடுத்தீங்கன்னா 2x மைனஸ் 3 வரும். இப்போ 2x மைனஸ் 3 ரெண்டுத்தையும் காமனா இருக்கா? ஸோ 5x அண்ட் இங்க இருக்க பிளஸ் 2 ஒன்னா வச்சுட்டு இங்க 2x மைனஸ் 3. இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் வந்துச்சா, இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 5x பிளஸ் 2 2x மைனஸ் 3 கரெக்டா வந்துருச்சு. ஹாஃப் ஃபில்டா இருந்தா நீங்க இந்த மாதிரி கூட போட தேவையில்லை, இதுலயே முடிச்சிடலாம். நான் இது ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க பாதி கொடுத்துட்டுன்னு. இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொடுக்கல, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் தான் தெரியணும். அதனால உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினுக்குமே நான் இந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். இது வந்து நீங்க நிறைய தடவை போட்டு பார்த்து நிறைய நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்பிளிட் பண்றது, எந்த நம்பர்ஸ் போட்டு ஸ்பிளிட் பண்றது அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஈஸியா வரும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். 6x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 2 இது வந்து நம்ம மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். 7 ரெண்டு டேர்மா ஸ்பிளிட் பண்ணணும். அண்ட் அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 6 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து 12 இருக்கணும் அண்ட் ஆட் பண்ணா 7 இருக்கணும். அப்ப ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 12. அப்ப ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 12 வந்து எந்த நம்பர் மல்டிப்ளை ஆகும்? 6 2s 12 வரும், 4 3s 12 வரும். ஆனா 4 and 3 பிளஸ் பண்ணா 7 வரும் இல்லையா? ஸோ 4 3 எடுத்துக்கலாம். 4 பாசிட்டிவ்னால ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ்ல 12 வருது. இப்போ 4x பிளஸ் 3x நம்ம பிரிச்சு எழுதுறோம். 6x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3x பிளஸ் 2. இப்போ இதுல எது காமனா எடுக்கலாம்? 2வும் காமனா எடுக்கலாம், xும் காமனா எடுக்கலாம். ஸோ 2x இன்டூ 3x பிளஸ் 2x காமனா எடுத்தீங்கன்னா இன்னும் 2 இருக்கும். அண்ட் இங்க எதுவுமே காமனா எடுக்க முடியாது, அதனால பிளஸ் 1 போட்டுட்டு 3x பிளஸ் 2 போடலாம். இப்போ 3x பிளஸ் 2 காமனா இருக்கா? ஸோ 3x பிளஸ் 2 இன்டூ இந்த ரெண்டு டேர்ம் 2x பிளஸ் 1 இப்படி எழுதணும். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன், 3x பிளஸ் 2 இன்டூ 2x பிளஸ் 1. இப்போ செகண்ட் ஒன், செலக்ட் அண்ட் யூஸ் the identity that will help you to find the following products without multiplying directly. 41 ஸ்கொயர், அப்போ 41 into 41 பண்ணாம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ண சொல்றாங்க. நம்ம எப்படி பண்ணுவோம்? a plus b the whole square மாதிரி 40 plus 1 the whole square. இந்த 41 40 plus 1 எழுதணும். இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ்ல பண்ண மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐடென்டிட்டிஸ்ல எது சூட்டபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்ணி இங்க இருக்க கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. இதுக்கு a plus b ஃபார்மேட்டே போதும். அப்போ a ஸ்கொயர் 40 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 into ab 2 into 40 into 1. Answer 1600 plus 1 plus 80 equal to 1681. 1681 is the square of number 41. For second one, 27 the whole square. இதான் எப்படி எழுதலாம்? 30 minus 3 எழுதலாமா? அப்போ a minus b the whole square formula 30 square plus 3 square minus 2 into 30 into 3.
9 0 0 plus 3 square வந்து 9 minus 3 3s are 9 9 2s are 18 இங்க ஒரு 0 180 இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 729 இப்போ தேர்ட் கொஸ்டின் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுக்கல ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 23 and 17 இப்போ இதோட நியரஸ்ட் 10 பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்குமே சேமா இருக்கும் இதுக்குமே 20 இதுக்குமே 20 தான் அப்ப நம்ம எப்படி எழுதலாம் 23 20 plus 3 எழுதலாமா அதே மாதிரி இன்டூ 17 எப்படி எழுதலாம் 20 minus 3 எழுதலாம் அப்போ இது வந்து a plus b ன்னு வச்சுக்கோங்க இது வந்து a minus b இருக்கு இதுவும் a இதுவும் a இது b ன்னு வச்சீங்கன்னா இதுவும் b a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடென்டிட்டி படிச்சோம் ஃபோர்த் ஐடென்டிட்டி a plus b into a minus b equal to a square minus b square அப்படின்னு அப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது நம்ம a square minus b squareன்னு கொண்டு வரலாம் a என்னது 20 so 20 square minus b என்னது 3 square so 20 square வந்து 400 minus 3 square வந்து 9 answer is 391 fourth one 135 square so இதுக்கு நம்ம ரெண்டா பிரிக்க வேணாம் ஏன்னா 130 plus 5 வரும் இல்லைன்னா 100 plus 35 அப்படி வரும் அப்போ அந்த ஸ்கொயருமே 35 ஸ்கொயர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால என்ன பண்ணலாம்னா மூணா பிரிக்கலாம் 100 plus 30 plus 5 the whole square a plus b plus c the whole square formula என்ன a square plus b square plus c square plus 2 into ab plus 2 into bc plus 2 into CA 5 into 100 இப்போ calculate பண்ணீங்கன்னா இங்க 2 0 4 0 ஆகும் இங்க 3 square 9 and ஒரு 0 2 0 ஆகும் 5 square வந்து 25 plus இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3000 6000 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 10 into 30 300 plus இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 200 into 5000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 10,000 16,000 17,000 18,200 18,225 97 the whole square இது வந்து 100 minus 3 ன்னு எழுதலாம் ஈஸி தான் a minus b the whole square formula a square minus plus b square minus 2 into ab 100 square வந்து 10,000 3 square 9 minus 3 2s are 6 6 into 100 600 so the answer is 9409 கொஸ்டின்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க எல்லா ஐடென்டிட்டியும் கரெக்டா அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டாவே போதும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டுடலாம் இப்போ 18 நம்ம எப்படி எழுதலாம்னா 20 minus 2 எழுதலாம் 29 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 minus 1 எழுதலாம் ஆனா அங்க வந்து எதுவுமே காமனா இல்லை இப்போ 30 minus 1 எடுத்தீங்கன்னா இங்க 20 30 கூட காமனா இல்லை எந்த ஐடென்டிட்டியுமே வராது அதனால இங்க 20 plus 9 எழுதலாம் இல்லையா இத அதனால அப்படி எழுதிக்கலாம் அப்போ இது வந்து x minus a x plus b இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கு நம்ம ஆல்ரெடி x plus c and x plus b ஓட ஜெனரலைசேஷன் பார்த்தோம்ல என்ன வந்துச்சு x square plus x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து sum of a and b இருந்துச்சு a plus b x and அதோட கான்ஸ்டன்ட் வந்து a and b இருந்துச்சு ப்ராடக்ட் ஆஃப் a and b ஜெனரலைஸ் பண்ணோம்ல இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது வந்து ஒரு ஐடென்டிட்டி இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு இங்க மைனஸ் இருந்தாலுமே நம்ம a ஓட வேல்யூ -2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ தான் வரணும்னு இல்லை இது வந்து x plus a into x plus b ன்னு வச்சுக்கலாம் அண்ட் a ஓட வேல்யூ வந்து -2 அப்போ இது x ஓட வேல்யூ என்ன 20 a ஓட வேல்யூ -2 and b ஓட வேல்யூ 9 அப்போ இத வந்து நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா சோ 20 -2 இந்த வேல்யூஸை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்போ x square plus a plus b x plus ab இதுல இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x ஓட வேல்யூ 20 square plus a plus b னா -2 plus 9 x ஓட வேல்யூ 20 plus a into b -2 into 9 இப்போ 20 square வந்து 400 -2 plus 9 வந்து 7 and into 20 வந்து 140 9 2s are 18 minus 18 வரும்
540 minus 18 எவ்வளோ? 522. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th one, 34 into 43. இது எப்படி பிரிக்கலாம்? 30 plus 4 பண்ணா இங்க 40 plus 3 வரும்ல, அதனால இங்க 40 வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே காமனான டென்ஸ்னா நடுவுல இருக்க டென்ஸ்னா 40 தான். அதனால 40ல இருந்து 34 எப்படி வரும்? -6 பண்ணணும். அதே மாதிரி இங்க 43 எப்படி வரும்? 40 plus 3 பண்ணணும். அப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? x plus a x plus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நம்ம எப்படி கொண்டு வரலாம்? x square plus a plus b into x plus ab. இப்போ x ஓட வேல்யூ என்ன? 40. ஸோ 40 ஸ்கொயர் பிளஸ் ab ஓட வேல்யூ என்ன? -6 and 3. x ஓட வேல்யூ 40 பிளஸ் ab என்ன? -6 into 3. இப்போ 4 4s are 16, 2 0 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் -6 பிளஸ் 3 வந்து -3 and into 40 பண்ணணும். அப்போ 4 3s are 12, 120. ஸோ -120 and இங்க வந்து -18. இப்போ இதெல்லாம் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூல இருந்து 1600ல இருந்து -138 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1462 வரும். 1462. இந்த ப்ராடக்ட்டோட ஆன்சர் 1462. இப்போ 8th one, 205 the whole square. இது எப்படி பண்ணலாம்? 200 plus 5 the whole square. அப்போ 200 square plus 5 square plus 2 into 200 into 5. a plus b the whole square formula, a square plus b square plus 2ab. இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 0 40,000 வரும். 25 plus 5 2s are 10, 10 into 100,000, 1000 into 2000. இப்போ 42,025. Third one, factor the following. First question, 9a square plus b square plus 4c square minus 6ab plus 12ac minus 4bc. இது எதோட ஃபார்முலான்னு தெரியுதா? தேர்ட் ஐடென்டிட்டி, a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த a ஸ்கொயர் வந்து இங்க 9a ஸ்கொயரா இருக்கு. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா, அதாவது ஸ்கொயரை வெளியில காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? 3a the whole square அப்படி எடுக்கலாம். 9a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3a வருமா? அப்போ அந்த ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டு உள்ள 3aன்னு போடணும். இந்த ஸ்கொயரை வெளியில எடுக்கும் போது நம்ம உள்ள என்ன போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். b ஸ்கொயர் அது அவ்வளவுதான், அது காமனா வெளியில எடுத்தாலும் b ஸ்கொயர் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 4c ஸ்கொயர்னா இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2c வரும், இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் ஏபிசின்னு வச்சுப்போம். அப்போ 2 into ab பண்றோம்னா என்ன வரும்? 2 into ab. இப்போ 6ab வருதா? இங்க 6ab இருக்கு, அது இருக்கு. ஆனா இங்க -6ab இருக்கு. அப்பனா இங்க வந்து ஏதோ ஒரு டேர்ம், ஒண்ணு b இல்லைன்னா a வந்து மைனஸா இருக்கும். அது நமக்கு எதுன்னு தெரியாது. ஸோ இப்போதைக்கு a இல்லைன்னா b வந்து மைனஸ்ல வரும்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2bc. இப்போ 2 into b ஓட வேல்யூ b தான், c ஓட வேல்யூ வந்து 2c. இப்போ 2 2s are 4, 4bc வருது. ஆனா இங்க மைனஸ் இருக்கு. இப்போ இங்க 2ab இங்க 2bc வருது. இது ரெண்டுத்துலயுமே மைனஸ் டேர்ம் வரணும். இப்போ இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு? b தான் காமனா இருக்கு. அப்போ b தான் மைனஸா வரணும். இப்போ இங்க -b the whole squareன்னு போடலாம். அப்பதான் இங்க வந்து -b வந்துச்சுன்னா நமக்கு -6ab வரும். அதே மாதிரி இங்கேயும் -b வந்துச்சுன்னா இங்க -4bc வரும். இப்போ பிளஸ் 2ca. இப்போ 2 into c ஓட வேல்யூ 2c, a ஓட வேல்யூ 3a. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4c into 3 னா 12ca வருது. அப்போ 12ac. ஸோ 2ca. இப்போ இங்க இருக்க எக்ஸ்பிரஷனும் இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாமே சேமா இருக்கும். இங்க a ஸ்கொயருங்கிறது 3a ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறது -b ஸ்கொயர், c ஸ்கொயருங்கிறது 2c ஸ்கொயர் அண்ட் 2ab 2bc எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இங்க இருக்க அந்த ஆன்சர்ஸ் தான் வரும். இப்போ இங்க a என்னவா இருக்கு? 3a, b என்னவா இருக்கு? -b and c வந்து 2c.
ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு கிடைச்சது இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபார்மேட்ல. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஏபிசி என்ன தெரியணும் இல்லையா? ஸோ இங்க ஏ வந்து 3a, பி வந்து -b அண்ட் சி வந்து 2c the whole square, a plus b plus c the whole square ஃபார்மேட்ல எழுதிட்டோம். So the factor is 3a minus b plus 2c is the factor of this expression. Second question, 16s square plus 25t square minus 40st. இப்போ இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4s வரும். 4s the whole square. அண்ட் இதுவுமே ஸ்கொயர் வெளில கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 5t the whole square minus, இப்போ இதுதான் a, இது bன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து என்ன வரணும்? minus a square b square minus 2ab வரணும். இப்போ 2 into a என்ன? 4s, b வந்து 5t. இப்போ இது மல்டிப்ளை பண்ணா கரெக்டா இது வருதான்னு பாருங்க. 5 4 20, 22 40, 40st கரெக்டா வந்துச்சு. அப்போ a square plus b square minus 2ab equal to a minus b the whole square இல்லையா? a ஓட வேல்யூ என்ன? 4s, b ஓட வேல்யூ 5t, 4s minus 5t the whole square. So the answer is 4s minus 5t is the factor of this expression. Next, third one, r square minus r minus 42. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னா, இங்க வந்து ஆரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. இந்த -1 தான் நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ தட் அதோட ஆட் பண்ணா -1 வரணும் அண்ட் அதோட ப்ராடக்ட் வந்து -42 இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்குன்னா ஏதாவது ஒரு நம்பர் தான் நமக்கு மைனஸ்ல வரணும் அண்ட் அது வந்து ஆட் பண்ணா -1 வரணும். இப்போ எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா 42 வரும்னா, 42 வந்து 21 into 2 42 வரும். அப்புறம் 7 6 ஆர் 42 வரும். ஆனா இதோட டிஃபரன்ஸ் பாருங்க, 7 6 வந்து டிஃபரன்ஸ் 1 இருக்கு. இப்போ 7 minus 6ன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் 1 வரும். இது -7 plus 6னா -1 வரும். அப்போ கரெக்டா வந்துருச்சா? -7 into 6 -42 ப்ராடக்ட் வந்துருச்சு அண்ட் -7 plus 6 வந்து -1. அது சம் பண்ணாலும் இந்த மிடில் டேர்ம் வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம்ஸை வச்சுதான் நம்ம இந்த -r பிரிக்கணும். எப்படி பிரிப்போம்? r ஸ்கொயர் மைனஸ் 7r plus 6r. இப்போ யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? -r வருமா? அதுதான் இங்க இருக்கு. இந்த -rக்கு பதில் தான் நம்ம இது ரெண்டும் எழுதியிருக்கோம். -42. இப்போ இந்த r டேர்மை நம்ம வெளில எடுக்கணும், ஏன்னா r காமனா இருக்கு. ஸோ r minus 7 அண்ட் இங்க என்ன வரும்னா, இங்க என்ன காமனா இருக்கும்னா 6 காமனா எடுக்கலாம். ஸோ +6 into r minus 7 வரும். 7 6 42, ஸோ இங்க 42 வரும். இப்போ r minus 7 நீங்க காமனா எடுத்துட்டு r plus 6 இங்க எழுதிக்கலாம். So these two are the factors of this expression. இப்போ fourth one, 49g square plus 14gh plus h square. இப்போ இது பாருங்க, ரெண்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7g வருமா? 7g the whole square அண்ட் இது ஸ்கொயர் ரூட் எடுக்க தேவையில்ல, நார்மலாவே ஹெச் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. வெளில எடுத்தாலுமே ஹெச் ஸ்கொயர் தான் வரும். பிளஸ் 2 into a into bன்னு இருக்கணும், 2abன்னு. அப்போ a வந்து இங்க 7g அண்ட் b வந்து h. இது மல்டிப்ளை பண்ணா 14gh வருதா? கரெக்டா வருது. அப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இது நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா a plus b the whole squareக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ a என்ன? 7g plus b என்ன? h. So 7g plus h the whole square. So the answer is 7g plus h is the factor of this expression. So fifth question, இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம a plus b plus c the whole square ஃபார்மேட்க்கு கொண்டு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏபிசி என்னன்னு தெரியணும்ல, அதுக்கு இது ஸ்கொயர் ரூட் தனித்தனியா எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 8u the whole square. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 11b the whole square. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2w the whole square. ஏன்னா 121 வந்து 11ஓட ஸ்கொயர், 64 வந்து 8ஓட ஸ்கொயர். எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு தெரியும் இல்லையா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இதை வச்சே வருதான்னு பார்க்கலாம். +2 into ab, இதுல abcன்னு வச்சுக்கலாம். ஸோ a வந்து 8u, b வந்து 11b. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 11 8 are 88, 88 into 2 வந்து
176. So 176 uv இந்த டேர்ம் பட் இங்க மைனஸ்ல வருது. ஸோ இந்த 2ab-ல a இல்லைன்னா b ஏதோ ஒன்று மைனஸ்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். 2bc 2 இன்டூ b வேல்யூ என்ன 11b, c வேல்யூ வந்து 2w. இதுல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 11 2 22 22 into 2 44 44 vw. இது பாசிட்டிவ்ல வருது. பிளஸ் 2a பிளஸ் 2bc இது பாசிட்டிவ்ல தான் வருது, கரெக்டா தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். 2 into ca, c வேல்யூ 2w, a வேல்யூ 8u. இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 2s are 4 8s are 32 32 uw எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதுவுமே மைனஸ்ல வருது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் a தான் காமனா இருக்கு. அப்போ a தான் மைனஸ்ல வருது. a வேல்யூ என்ன 8u. அப்போ அது 8u இல்ல மைனஸ் 8u. இங்கேயுமே மைனஸ் 8u. அதனாலதான் நமக்கு இங்க மைனஸ் வருது. ஸோ இங்க a வேல்யூவை மைனஸ்ல மாத்திருங்க. எப்பவுமே இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 8u தான் வரும். நம்ம நார்மலாவே பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல அந்த மைனஸ் பிளஸ் மாறும்போது நம்ம இதை எந்த இடத்துல ஏக்கு வருமா, சிக்கு வருமா, பிக்கு வருமான்னு பார்த்து அங்க மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ a b c வேல்யூ தெரிஞ்சிச்சா? இப்போ a மைனஸ் 8u பிளஸ் b 11b பிளஸ் 2w, c வந்து 2w the whole square, a plus b plus c the whole square formatல எழுதியாச்சு. So the answer is minus 8u plus 11b plus 2w is the factor of this expression. Next, think and reflect. James and Reshma were talking about algebraic identities they learned in school. ரெண்டு பேரு algebraic identities பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஜேம்ஸ் சொல்றாங்க a minus b the whole square into a plus b equal to a square minus 2ab plus b square into a plus b அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தானே? ஏன்னா a minus b the whole square ஓட ஃபார்முலா என்ன? a square plus b square minus 2ab. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இது அப்படியே வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது கரெக்ட் தான். இப்போ ரேஷ்மா, I have a different idea. அதே a minus b the whole square into a plus b என்ன சொல்றாங்கன்னா a minus b into a minus b into a plus b, அப்போ a minus b into a square minus b square அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா a minus b the whole square என்ன? ரெண்டு தடவை a minus b into a minus b, அதுதான் அர்த்தம். சோ அதுல வந்து ஒரு a minus b மட்டும் இந்த டேர்மோட சேர்த்துக்கிறாங்க. இது புரியுதா? இங்க a minus b into a minus b, இதுல இந்த ரெண்டு டேர்மும் ஒன்னா குரூப் பண்ணிக்கிறாங்க, இது தனியா வச்சுக்கிறாங்க. a minus b into a plus b ஓட ஃபார்முலா வந்து இன்னொரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சோம்னா a square minus b square, அதை அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? a minus b into a square minus b square. So இது கரெக்டா இல்ல இது கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. I will find the product to get the answer. According to you, who is correct and why? இதுல ரெண்டு பேரும் கரெக்ட் தான். அது வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ஏன்னா why எதுக்கு கரெக்ட்னு சொல்றீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a square minus 2ab plus b square into a plus b ன்னு இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடா வச்சுக்கலாம், அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து a minus b a square minus b square. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா then both of them are correct. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a square into a cube, நெக்ஸ்ட் a square into b வந்து a square b. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் minus 2a square b, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் அப்போ minus 2ab square. நெக்ஸ்ட் இந்த b square டேர்ம் b square a plus ab square, நெக்ஸ்ட் b square into b வந்து b cube. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்க்கலாமா? a into a square வந்து a cube, நெக்ஸ்ட் a into b square என்ன? minus ab square. இப்போ minus b into a square வந்து minus a square b, தென் இந்த ரெண்டும் பண்ணீங்கன்னா plus b cube வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான், a square b a square b. ஓ இங்க பிளஸ் இங்க minus 2 இருக்கா? அதை நம்ம எப்படி எழுதலாம்? a cube minus a square b ன்னு எழுதலாம். ஏன்னா இங்க plus 1 இங்க minus 2 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus 1 வரும். ஸோ minus a square b.
அதுக்கப்புறம் இங்க ஏபி ஸ்கொயர் ரெண்டு டேர்மும் ஒன்னா இருக்கா, அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -2 இங்க +1 இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து -ab ஸ்கொயர் வரும் பிளஸ் b கியூப். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆயிடுச்சா, a கியூப் மைனஸ் ab ஸ்கொயர் இந்த டேர்மும் இருக்கு. நெக்ஸ்ட் a ஸ்கொயர் பியும் இங்க வருது plus b கியூபும் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ போத் ஆஃப் them are correct. Next, try to combine more such identities and find new results. இப்போ வேற ஏதாவது ஐடென்டிட்டியை கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொண்டு வரலாமா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னா a plus b the ஸ்கொயர் a minus b the whole ஸ்கொயர் தெரியும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். இப்போ இதோட எக்ஸ்பென்ஷனை ஆட் பண்றாங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு ஐடென்டிட்டி a plus b the whole square and a minus b the whole square ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு twice the sum of a square plus b square வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கரெக்டான்னு பாத்தீங்கன்னா இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாவும் இதை ரைட் ஹேண்ட் சைடாவும் எடுத்து பார்க்கலாம். a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் a ஸ்கொயர் plus b square minus 2ab equal to 2 into a square plus b square. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்திருக்கோம். இதை வந்து நீங்க கட் பண்ணி பாருங்க, minus 2ab plus 2ab கட் ஆகும். அப்போ ரெண்டு a ஸ்கொயர் இருக்கா, 2a ஸ்கொயர் அண்ட் ரெண்டு b ஸ்கொயர் இருக்கு, 2b ஸ்கொயர். அப்போ இங்க வந்து 2 வந்து காமனா இருக்கா, so 2 into a square plus b square. கரெக்டா வந்துருச்சா? இதே மாதிரி so LHS equal to RHS. ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த மாதிரி நம்ம டூ ஐடென்டிட்டிஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஐடென்டிட்டி கூட கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் வேற ஏதாவது ரெண்டு ஐடென்டிட்டி எடுத்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது 4.7 ஃபைண்டிங் நியூ ஐடென்டிட்டிஸ். இப்போ நம்ம ரெண்டு ஐடென்டிட்டிஸ் வச்சு ஒரு புதுசா ஒரு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி நியூ ஐடென்டிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். அதுல இது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ஆஃப் சம்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கியூப் ஆஃப் சம்ஸ் பார்க்க போறோம். a plus b the whole square பார்த்தோம் இல்லையா, இப்போ a plus b the whole cube அதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல மற்ற வீடியோஸ்ல உங்களுக்கு வேணும்னா இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா புரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.